அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு 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 முக்கியமான வீடியோன்னே சொல்லலாம். அதாவது வாழ்க்கை தத்துவம் அப்படிலாம் இல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு அதாவது பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இறப்புன்றதும் அ நமக்கு வந்து அ எல்லாமே எழுதப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஸோ, நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபார்ம் சீட்டோட தான் வரோம். டிக்கெட்டோட தான். ஆனா, அது எப்போ எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ, நான் முன்னாடி ஒரு பதிவு செஞ்ச மாரி அ ஹெல்த் ரொம்ப முக்கியம். அ ரொம்ப பத்திரமா நம்ம வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் பழக்கவழக்கங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பத்திரமா கடைப்பிடிக்கணும். அண்ட் சமீபத்தில அம் இன்னொரு ஒருத்தர் வந்து இறந்தது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுச்சு. ஷிஹான் ஹுசைனி. பட் அந்த பாதிப்புலயும் எனக்கு ரொம்ப அவர் பண்ண சில விஷயங்கள் ரொம்ப பிரேவா இருந்தது என்னன்னா, நான் கேள்விப்பட்டேன் அந்த மாரி அவர் வந்து அவரோட கடைசி காலம், அதாவது அவரு இறக்க போறாருன்னு தெரிஞ்சது. அதாவது ஒருத்தரோட அதாவது நம்மளோட பிறப்பு நமக்கு வந்து எப்படியோ, அதே மாரி இறப்பு வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது எப்பன்னு. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாரி ஒரு சில நோய்வாய்ப்படும்போது அவங்களோட நாட்கள வந்து எண்ணிட்டு இருக்கிற காலங்கள்ல, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரஸ்ட் ஆயிடுவாங்க. அண்டு இன்ஃபேக்ட் அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வருத்தமா தான் இருந்தாரு. பட் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் வந்து ம் நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா, எனக்கு வந்து ஷியான் ஹுசைனி வந்து அவர நான் நேர்ல 1, 2 தடவ சந்திச்சிருக்கிறேன். நம்ம ரொம்ப பேசினதில்ல. கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா தான் பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட. பட் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு கராத்தே மாஸ்டர்ன்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அந்த காலத்துல நான் வந்து பெசன்ட் நகர் சைடு, அந்த சைடுலாம் போனா, அவரோட பேர், அவருடைய ஸ்கூலோட பேர் தான் நெறைய இடங்கள்ல பார்ப்போம். அண்ட் ஹி வாஸ் சோ பாப்புலர். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து அவர புன்னகை மன்னன் படத்துல கூட பார்த்திருப்போம். அதுல பார்க்கும்போது கூட அவர் நடிச்சிருந்தாரு. ஸோ அதுலயும் பார்த்து நம்ம வந்து நெறைய அதுக்கப்புறம் நெறைய படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு. என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, அவர் அந்த கடைசி அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அம் அ ஃபன்னா அந்த அந்த வந்து அணுகியிருக்காரு. அம் எவ்வளோ நாள் இருக்க போறோன்றது தெரியாது. ஆனா வந்து ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு தேவன் அவங்கலாம் போய் பாட்டு பாடி, அவரு பாட்டெல்லாம் பாடி, ஹிந்தி பாட்டெல்லாம் பாடி, எல்லார் கூடயும் ஜாலியா, சந்தோஷமா சிரிச்சு, ஏன்னோ அது எப்படி அந்த மாரி செஞ்சாருன்னே தெரியல. ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா, அந்த மாரி நேரங்கள்ல வந்து எப்படி அந்த மாரி ஒரு மனோ அ ம மனச வந்து அவ்ளோ தைரியமா வச்சுக்கிட்டாருன்னு தெரியல. எஸ் வி சேகர் சார் சொல்லும்போதும் அப்படிதான் சொன்னாரு. அம் ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர். நான் வந்து அதாவது கடைசி நாட்கள் வரைக்கும் அவரு இறக்குற வரைக்குமே வந்து சிரிச்சு எல்லார் கூடயும் நல்லா பழகி, ஜாலியா இருந்து அப்படிதான் அவர் வந்து அவருடைய மறைவு வந்து போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட அவர் இறந்ததுக்கு அப்புறமா, அவரோட உடல வந்து அ மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரிசர்ச்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து எல்லாரும் அ உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி அவர் வந்து ஒரு லெட்டர்ல சைன் பண்ணி குடுத்துருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா, ஆம், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் பேசினது கேட்டோம். நெறைய பேர் அவர் வந்து நெறைய பேர் உருவாக்கியிருக்காரு. அத்தனை பேர் அவருக்காக அழுவுறாங்கன்னா, அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. அண்ட் அண்ட் அவங்களும் வந்து எதிர்பார்த்தது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். அவங்களுக்குன்னு ஒரு பிராக்டிஸ்க்குன்னு ஒரு இடம். ஹோப்ஃபுல்லி லைக் அத மாரி ஏதாவது பண்ணாங்கன்னா, அவரோட அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு போய் சேரும்னு நெனைக்கிறேன். ஆ எனக்கு இந்த வீடியோ போட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவரு அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன். கடைசி வரைக்குமே அவர் வந்து அந்த ஸ்ட்ராங்கா, பிரேவா இருந்தது வந்து அ எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆக்சுவலி ஹீஸ் பிகம் அ ரோல் மாடல் டு எவ்ரிஒன். நம்ம வந்து எந்த கட்டத்திலயும் நம்ம வந்து நம்மளுடைய மன மன வலிமையை வந்து விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ரெஸ்ட் இன் பீஸ்.
மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். பட் ஸ்டில் நம்ம எல்லாரும் அவர் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக நினைவு கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரேவான ஒரு மனுஷனை வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியில் அவரை மீட் பண்ணியிருப்போம். ஸோ தேங்க்ஃபுல் டு காட் தட் வி ஹவ் met somewhere. அதுதான் உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருடைய மறைவு. ஆனால் அவர் வந்து எத்தனை பேருக்கு அது வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளோ பேரையும் வந்து அங்கே இருந்த டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அந்த என்ன சொல்கிறது கம்பெனியை. ஸோ நிறைய பேர் வந்து இஸ் அ ஃபன் லவ்விங் பர்சன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் உண்மையிலேயே அப்படி தான் இருந்திருக்கிறாரு கடைசி காலம் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி ஹீஸ் அ பிக் ரோல் மாடல் ஃபார் ஸோ மெனி பீப்புள் அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நிறைய வீடியோவில் வந்து அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இஸ் சம் ஒன் யூனோ லைக் ஒரு 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 ஹி மேட் அ சேஞ்ச் இல்லை நிறைய பேரோட லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.